ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு 4 டைப் பார்த்துருக்கோம். இப்போ அஞ்சாவது டைப்பில் மடங்கு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? மடங்கு கொடுத்துட்டு நமக்கு ஒன்று வருடம் கேட்கலாம், இல்லை வட்டி வீதம் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வட்டி வீதம். மடங்கு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டால் எப்படி அது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மடங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே நம்ம 100ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து நம்ம -1 பண்ணணும். ஓகேங்களா? -1 பண்ணிவிட்டு என்ன வேல்யூ கிடைக்குதோ அது கூட 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 மடங்கு 2 - 1 கூட 100 மல்டிபிள் பண்ணால் 100 தான். ஓகே. 3 - 1 2 கூட 100 மல்டிபிள் பண்ணால் 200. 4 - 1 அடுத்து வந்து பார்த்தோன்னா 3 கிடைக்கும். அது கூட 100 மல்டிபிள் பண்ணால் 300 கிடைக்குது. இப்போ 2 மடங்கு நமக்கு 100 கிடைச்சிருக்குன்னா அப்போ 1 மடங்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். அதே 1 மடங்கு 50னா அரை மடங்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு 25 கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 4.5 மடங்குன்னா அதில் -1 பண்ணிட்டா நமக்கு 3.5 மடங்கு கிடைக்கும். அந்த 3.5 கூட நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 20 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 20 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. மடங்குனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? மடங்குனா 2 - 1. நம்ம 1 தான் கிடைக்குது. அந்த 1 கூட நம்ம 100 மல்டிபிள் பண்ணி போகிறோம். நமக்கு என்னது 100 தான் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இதே முடிஞ்சு. அடுத்து வந்து பாருங்கள், இதுக்கு மடங்கு சம் கொடுத்தா நம்ம என்ன ஞாபகம் வச்சோன்னா NR = 100. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்றது நம்ம கொடுத்துருக்குற வருடம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் என் என்னது 20. ஓகேங்களா? 20 × R கொடுத்துருக்காங்க. R தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? R = 100. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவலில் இருக்குது இல்லைங்களா? ஓகே, 0க்கு 0 கேன்சல். இந்த 10 2ஆல் அடித்தாக்கலாம் நமக்கு என்ன கிடையாது? R = 5%. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தனி வட்டி ஒரு குறிப்பிட்ட தொகை 20 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு பார்த்தோன்னா R = 5%. ஓகேங்களா? அதிலே இன்னொரு சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தனி வட்டி ஒரு குறிப்பிட்ட தொகை 10 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது எனில் வட்டி வீதம் என்ன? மடங்குனாவே நம்ம என்ன சொல்லிடுறோம்? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 2 - 1 நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. அந்த 1 கூட 100 மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? 100 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100 தான் கிடைக்க போகுது. பாருங்கள், NR = நமக்கு என்னது? இது ஞாபகம் வச்சுன்னு சொல்லல. NR = 100. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 வருடங்கள் இல்லையா? ஓகேங்களா? அந்த 10 இங்கே போட போகிறோம். R தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் R போட்டு போகிறோம். = 100. ஓகேங்களா? நமக்கு இங்கே 100 தான் கிடச்சிருக்குது. அது இங்கே வந்து நமக்கு ஒரு 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 - 1 போட்டிருந்தா நமக்கு 2 கிடச்சிருக்கும். 200 கிடச்சிருக்கும். அந்த 200 இங்கே போடுவோம். ஆனால் இங்கே ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 - 1ன்றதுனால நமக்கு 2 இடத்துலையுமே இங்கே 100 தான், இங்கே 100 தான். ஓகேங்களா? அப்புறங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 × R. ஓகேங்களா? = 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகேங்களா? R = 100. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் R = 10%. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.